நம்பிக்கை மக்களுக்கு ரொம்ப அவசியம் இல்லையா? ஆமா மேம். கடவுள் நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கூட தேவைப்படுறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா எனக்கெல்லாம் நானெல்லாம் இவ்வளோ நாள் இப்படி இவ்வளோ நாள் இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட நம்பிக்கை தான், கடவுள் நம்பிக்கை தான். ஸோ அது நிறைய பேருக்கு அது தேவைப்படுறது. அது காட் ஃபியரிங், கடவுள் பயத்திலேருந்து தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்தும், இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணா நமக்கு கெடுதல் வரும், அந்த பயத்திலேருந்தா சுவாமி மேல கடவுள் மேல காதல் வருது. அது தாண்டி போகும்போதுதான் நமக்கு தெரியும் அந்த கடவுள் நமக்குள்ளதான் இருக்கு, வெளியே போய் தேடிட்டு இருக்கோம்னு. ஒரு சிலருக்கு கோவிலுக்கு போகாமையே அது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். என் பொண்டாட்டி திட்டுவான் மேம், அந்த விசேஷம் நடக்குது இந்த அது நான் கோவிலுக்கே போக மாட்டேன் மேம், காஞ்சிபுரத்துக்குள்ளதான் இருக்கேன். எத்தனை கோயில் சுத்து, ஏன்னா என் வீட்டில் இருக்கிற சிவனை மீறி நான் முதல்ல அது உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கிறதுனால. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்தாதான் அவங்களால வாழ முடியும். நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், ஒரு குழந்தை வயத்துல உருவாருது, அதுக்கு நகத்துலேருந்து கண்ணுலேருந்து கால்லேருந்து மூக்குலேருந்து உள்ளே இருக்கிறது ஒவ்வொரு உறுப்புலேருந்து நல்லபடியா வரணும்னா எவ்வளோ மிரக்கிள் அது. ஆனா அதெல்லாம் நல்லபடியா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை எங்கேருந்து வருது? கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை. நம்ம இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரை இருக்கோம், ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு, இது பண்ணிட்டு இருக்கு, அது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரிஸ்க் இருக்கு. அதெல்லாம் தாண்டி அது வளர்ந்து வருதுன்னா எங்கேருந்து அந்த நம்பிக்கை வருது? நம்ம கடமையை நல்லா செஞ்சிருக்கோம், நம்ம கடவுளை கும்பிட்டு இருக்கோம், நம்ம குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணோன்னு நான் கடவுளை நினைச்சிருக்கோன்னு. அந்த நம்பிக்கை இல்லாம பல பேருக்கு வாழ முடியாது. ஸோ அந்த நம்பிக்கையை நம்ம குறை சொல்லவே முடியாது. என்ன சொல்ல முடியும்னா, நம்பிக்கை மூட நம்பிக்கையாகி முட்டாள்தனமாயி ஏமாந்து போகாதீங்க. இல்லை, பயம்தான் மேடம், பயம்தான். நம்மளை தாண்டி இறைவன் நமக்கு எல்லா பவரையும் கொடுத்துட்டாரு. நமக்கு எல்லா ஜீவராசிக்குள்ளும் இறைவன் இருக்கிறாருன்னு கீதையில் கிருஷ்ணர் சொல்லிட்டாரு. கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டாங்க, அவர் தான் அவதாரங்கள்னு சொல்லிட்டாங்க. இதை நான் முழுசாக நம்புகிறேன். மற்றவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் துல்லியமாக நம்புவேன். இறைவன் ஒருவன், அவதாரங்கள் பல. அப்போ எல்லா ஜீவராசிகளையும் ஒரு கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எனக்கு போய் காசு கொடுத்து ஒரு பூ மாலை வாங்கிட்டு வர அவசியம் இல்லை, உன் வீட்டு பக்கத்தில் என்ன இலை இருக்குது அதை கொண்டு வந்து ஒரு சொட்டு தண்ணி விடாது, எனக்கு அப்படி திருப்தி. இது ஆனால் சாமியார்கள் காசு கொடுன்னு தானே சொல்கிறாரு நிறைய இடத்துல. அதுதானே அவர் சொல்றாரு, காசு கொடுக்காம பண்ணி ஒரு 4 பேர் ஹீலிங் பண்ணிட்டு இல்லாம ஒண்ணு பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தர் திருத்தத்துக்கு அவங்ககிட்ட அது எப்ப பிசினஸ் ஆகுறதோ அப்பதான் ப்ராப்ளம் வருது.